நம்மள எத்தனை பேரு நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மள விட்டு போயிட்டா அவங்கள மறக்க ஒரு டெக்னாலஜி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்போம். அப்படி ஒரு சான்ஸ் தான் ஜோயலுக்கும் கிளெம்க்கும் கிடைக்குது. ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜோயல் ஒரு சிங்கிள் கை டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கான். ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஆபீஸ் போறதுக்கு பதிலா வேற ஒரு ட்ரெயின் ஏறிடுறான் டு எஸ்கேப் ஃப்ரம் ஆல் தி டிராமா. அப்பதான் ஹி மீட்ஸ் கிளெமெண்டன் ஒரு அவுட் கோயிங் அண்ட் எக்ஸென்ட்ரிக் பர்சன். அவங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள்லயே பிரேக்கப் ஆகிருது. சோ அதுக்கப்புறமா ஜோயல் கிளெம்ம ஒரு தடவை மீட் பண்ண ட்ரை பண்ணும்போது கிளெம் ஜோயல் யாருன்னே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்பதான் ஜோயலுக்கு இந்த மெமரி எரேசிங் டெக்னாலஜி பத்தி தெரிய வருது, which கிளெம் has gone through. சோ அவனும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான். இந்த ட்ரீட்மெண்ட் படி கிளெம் சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு மெமரிவையும் டார்கெட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். இப்பதான் ஆஸ் ஆடியன்ஸ் நம்மளால அவங்க லவ் ஸ்டோரிய பார்க்க முடியுது. இட் வாஸ் அ வெரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், பட் they had beautiful moments like any other couple. ஸ்டோரி லைன் படியும் சரி, விஷுவலியும் சரி, இது நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மூவிஸ். டெஃபினெட்லி நாட் சம் ஃபீல் குட் மூவி, ஒரு மைண்ட் பெண்டிங் மூவின்னு தான் சொல்லணும். என்னதான் ஜோயலோட மோனோட்டனஸ் லைஃப், கிளெம்மோட இம்பல்சிவ்னஸும் ஒருத்தருக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் இது பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்காக ஆஸ்கர் அவார்ட் வாங்கின மூவி இட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட். இதுல கேட் வின்ஸ்லெட்டும் ஜிம் கேரியும் ரொம்ப அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். திஸ் மூவி டாக்ஸ் அபவுட் அன்டையிங் லவ், நெசசிட்டி ஆஃப் பெயின் இன் லவ். சூப்பர் மூவி. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதை கேட்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க ஸ்வாதி ஸ்பீக்ஸ்.